ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் உடலுக்கு மிகவும் சத்தான வீட்டிலேயே சிம்பிளாக செய்யக்கூடிய நம்ம தினசரி சமையலுக்கு பயன்படுற ஒரு கீரை கூட்டு தான் பண்ண போகிறோம். கீரை கூட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்காதீங்க, கண்டிப்பாக இந்த கீரை கூட்டு ஸ்பெஷல் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த கீரை கூட்டை போட்டு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றத விட நீங்க ஒரு டைம் இத செஞ்சு பாருங்க. இந்த சத்தான கீரை கூட்டை எப்படி செய்றதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இத செய்றதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும், 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயத்த சேர்த்துக்கலாம், 2 தக்காளி, ஒரு 5 பூண்டு பல் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், தேவையான அளவுக்கு உப்பும், கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த பருப்பு வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு, ஒரு 5 விசில் போட்டு இத நல்லா மேஷ் பண்ணிக்கங்க. இது நல்லா மேஷ் ஆகியிருக்கணும். அப்பதான் இந்த கூட்டு வந்து செம டேஸ்ட்டா இருக்கும். பருப்பு பருப்பா நெட்டு நெட்டாலாம் இருக்கக்கூடாது. நல்லா மேஷ் பண்ணிட்டு இத அப்படியே வச்சிடலாம். இப்ப அதே குக்கர்லயே என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா இடிச்ச சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு வந்து அப்படியே போடாம இடிச்சுட்டு சேர்த்து பாருங்க. இந்த கீரை கூட்டுக்கு அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும். வீடே கம கம கமன்னு இருக்கும். அதுக்கப்புறமா 15 அளவுக்கு சின்ன வெங்காயத்த பொடியா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு நான் இன்னைக்கு பாலாக்கீரை வந்து சேர்த்துருக்கேன். ஒரு கட்டு பாலாக்கீரைய நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது வந்து அப்படியே குக் ஆகட்டும். மூடிலாம் போட வேணாம். ஓப்பனா வச்சே அப்படியே அப்பப்போ வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா சுருண்டு வந்த பிறகு, இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்க துவரம்பருப்பும், பாசிப்பருப்பும் கலந்த கலவை இதில ஊத்திடலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப அதிகமா வேண்டாம். கூட்டுனாலே கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லாருக்கும். ஸோ ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இத வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு 5 நிமிஷம் இத அப்படியே கொதிக்கட்டும். அந்த நேரத்துல இதுக்கு ஒரு தாளிப்பு குடுத்துடலாம். இப்போ இன்னொரு பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் இல்லன்னா நெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். இப்போ இதில 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 பூண்டு பல்ல வந்து தோலோட நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகாவ கிள்ளி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும், கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. அவ்வளதான். இப்போ கொதிச்சிட்டு இருக்க கீரையில ஊத்திட்டு சாப்பிட வேண்டியதா. நீங்க நெய் போட்டு தாளிச்சீங்கன்னா அப்படியே சாப்பிடலாம். இல்லன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க. அம்புட்டு ருசியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான நம்ம தினசரி சமையலுக்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான். இது வந்து கீரை கூட்டு நம்ம கண்டிப்பா வாரத்துக்கு 1 முறை, 2 முறையாவது நம்ம கீரை செய்வோம். இந்த மெத்தட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.